கோவை மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்கேலாயம் என அழைக்கப்படும் பூண்டி வெள்ளியங்கிரி மலை அமைந்து உள்ளது. இந்த மலை மீது உள்ள சுயம்பு லிங்கத்தை தரிசிக்க ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் இறுதி வரை பக்தர்களுக்கு வனத்துறையினர் அனுமதி வழங்கி வருகின்றனர். குறிப்பாக மகா சிவராமன் முதல் சித்ரா பௌர்ணமி வரை அதிக அளவிலான பக்தர்கள் மலையேறுவது வருவது வழக்கம். அதன்படி கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் வெள்ளியங்கிரி மலையேற பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் மலையேறி வருகின்றனர். ஆனால் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள், சுவாசக் கோளாறு மற்றும் இதயநோய் உள்ளவர்கள் மலையேறக்கூடாது என வனத்துறையினரும் காவல்துறையினரும் அறிவுறுத்தி வருகின்றனர். கடந்த ஆண்டு பல்வேறு இணை நோய் உள்ளவர்கள் 8-க்கும் மேற்பட்டோர் வெள்ளியங்கிரி மலை ஏற்றத்தின் போது உயிரிழந்து உள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு மலையேற்றம் செய்பவர்களிடம் வனத்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 தினங்களாக கோவை மாவட்டம் முழுவதும் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்றும் மே 25, நாளையும் மே 26 ரெட் அலர்ட் அதிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்து உள்ளது. இந்நிலையில் வெள்ளியங்கிரி மலை ஏறிய காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவரின் மனைவி கௌசல்யா, 45, 7வது மலை விநாயகர் கோவில் அருகே சென்றபோது இன்று பிற்பகல் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. இதை அடுத்து அங்கு வனப்பணியாளர்கள் மற்றும் டோலி தூக்கும் சுமை பணியாளர்கள் சம்பவ இடத்துக்கு சென்றுள்ளனர். அவர்கள் இறந்த உடலை அடிவாரம் கொண்டு வர நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் 5வது மலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 32 வயதுடைய செல்வகுமார் என்ற பக்தரும் உயிரிழந்துள்ளார். இந்த தகவல் வந்ததை அடுத்து அவரையும் மீட்க டோலி பணியாளர்கள் அங்கு விரைந்து உள்ளதாக வனத்துறையினர் தகவல் தெரிவித்து உள்ளனர். நடப்பாண்டில் மட்டும் வெள்ளியங்கிரி மலை ஏறியவர்களின் உயிரிழப்பு எண்ணிக்கை ஆகஸ்ட் 7 உயர்ந்துள்ளது. அதேபோல கனமழை காரணமாக வெள்ளியங்கிரி மலை ஏறுவதற்கு இன்று முதல் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர்.